ஹாய் படிஸ். ஏழாவது சொர்க்கமான வால்பாறையில் போய் அந்த வைல்ட் லைஃப் பார்க்குறதே வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்க்கையில் ஒரு டைம் தான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரேர் எண்டமிக் ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்குது. வாங்க என்னோட ஃபஸ்ட்டு பாட்டு வைல்ட் லைஃப் பாருங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஓல்டு விஷன்ஸ் லைஃப் சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற செவன்த்து ஹெவன் வால்பாறை வந்துங்க டீக்கு மாதிரி ஃபேமஸ் இல்லைங்க. ரொம்ப ரேர் அனிமல்ஸ் ஆன லயன் டெயில்டு மக்காக், ஜெயண்ட் மலபார் ஸ்குரில், கிரேட் ஹார்ன்பில், கார் அதாவது இந்தியன் பைசன், நீலகிரி தார், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் வைல்ட் லைஃப்பை கண்டெயின் பண்ணிக்கிறது தாங்க இந்த ரீஜியன். வாங்க அந்த ரேர் வைல்ட் லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் இந்த சேனலில். நம்ம இந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி எந்தெந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறோம், எந்தெந்த ரிசார்ட் ஸ்டே பண்ணுறோங்கிறத பற்றி தான். அப்புறம் அங்கே வால்பாறை என்னென்ன சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது, போகிற வழியில் வந்து என்னென்ன சைட் சீயிங் பிளேஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு எபிசோடில் காட்டியிருந்தோம். ஆனால் அந்த எபிசோடு கூட இந்த எபிசோடில் வந்துங்க நம்ம எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் வைல்ட் லைஃப்புங்க. அந்த எபிசோடில் வந்து நம்ம வைல்ட் லைஃப்பையும் நான் கேப்சர் பண்ணி தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ஸ்பாட்டையும் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்பாட்லேருந்து கேப்சர் பண்ண வைல்ட் லைஃப் மாத்திரம் இங்கே இந்த எபிசோடில் வந்து நான் தொகுத்து வழங்குறேங்க. இது ஆக்சுவலாக இது 3 நாள் ட்ரிப்பு. 3 நாள் ட்ரிப்லேயும் வந்து நம்ம ஏகப்பட்ட வைல்ட் லைஃப்புங்க, ஏகப்பட்ட வைல்ட் லைஃப்பு. அவ்வளோ மழையும் நம்ம பொறுத்துக்கிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து நல்லா கரெக்டாக ஜூம் பண்ண முடியலன்னா கூட இதை மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த வைல்ட் லைஃப் வீடியோ வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக பார்த்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த போர்ஷன் பிடிச்சிருந்தது, ஃபஸ்ட் எபிசோடில் என்ன போர்ஷன் பிடிச்சது பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி செகண்ட் எபிசோட்லேயும் வந்து உங்களுக்கு எந்த போர்ஷன் பிடிச்சது பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து இதில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஓல்ட் விஷன் சேனலுக்கு வந்து அடிக்கடி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ரொம்ப ரொம்ப வைல்ட் லைஃப் ரொம்ப இருக்குங்க, பேலன்ஸ் இருக்குது. எல்லா வைல்ட் லைஃப்பையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். மெயின் வைல்ட் லைஃப் போய் பார்க்கறதுனால வால்பாறையோட இம்பார்ட்டன்ஸ், ஏன் வால்பாறை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நினைக்கிறோன்னா, இது ஆனைமலை டைகர் ரிசர்வில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க. ஒரு சுமார் 1450 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த வனப்பகுதி வந்து தமிழ்நாட்டின் ரொம்ப முக்கியமான பாதுகாக்கப்பட்ட காடுகள் ஒன்றாகும். இங்கே வந்துங்க புலி, யானை, சிறுத்தை, இந்திய காட்டெருமை, கவுர் அதாவது கவுர், சிங்கவால் குரங்கு, நீலகிரி லங்கு, மலபார் மாபெரும் குடில் அதாவது மலபார் ஜெயன்ஸ் குடில் உள்ளிட்ட பல ரேர் ஸ்பீசிஸ் அரிய வைல்ட் லைஃப் இருக்கிறதுனால அதோடு நூற்றுக்கணக்கான பறவைகள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் ரெப்டைல்ஸ் அதாவது ஊர்வன இனங்களும் இந்த காடுகளில் ரொம்ப பாதுகாப்பாக இல்லமாக நம்ம நினைக்கிறோம். ஏன்னா முக்கியமான காரணம்னா மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸில் தான் வால்பாறை இருக்குது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரொம்ப இந்தியாவோட பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றாகுங்க. குஜராத் முதல் தமிழ்நாடு வரை சுமார் 1600 கிலோமீட்டர் நீளத்தில் பரவி இருக்கும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நம்ம நாட்டின் முக்கியமான நீராதாரங்களையும் காடுகளையும் கன்சர்வ் பண்ணுதுங்க. அது இல்லாமல் இந்த வால்பாறையில் வந்து இருக்கிற அந்த சில வைல்ட் லைஃப் வந்து வேற எந்த இடத்துலையும் இல்லைங்க. எண்டமிக் டு வால்பாறை.
அதாவது இந்த அபாரமான இயற்கை வளம், அப்புறம் சுற்றுப்புற சூழல் மற்றும் இயற்கையை பாராட்டி யுனெஸ்கோ வந்து ஒரு 39 இடத்த வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்குங்க. இது உலக லெவல்ல வந்து பார்த்தோம்னா, இது பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அப்ஜெக்ட்டுங்க. வாங்க நம்ம இதெல்லாம் முன்னிட்டு இயற்கையை நேசிப்போம். நம்ம வைல்ட் லைஃப்பை பார்ப்போம். நம் காடுகளை பாதுகாப்போங்க. டேஷ் கேம் பார்க்கும்போது தெரிஞ்சதுங்க. இந்தியன் ரோலர் நம்ம வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஒரு பிளிங்க் ஆஃப் செகண்ட்ல வந்து போயிருக்குங்க. எனக்கு இந்தியன் ரோலர் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் மிஸ் பண்ணுறதுக்கு விரும்பல. அதனால தான் இதில் வந்து காட்டிக்கிறேன். நம்ம இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆண் மயில், பெண் மயிலுங்க. ஒரு பெண் மயில் சுற்றிட்டு இருக்குங்க. இது மேலே ஏற பார்க்குது. மேலே ஏறிச்சுங்க. அதுக்கப்புறம் காரில் போய் டேஷ் கேம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா, அந்த பீக்காக் நாங்கள் போகும்போது அப்படியே லெஃப்ட்லேருந்து முன்னால் வந்திருக்குங்க. நம்ம போனட் பக்கிங்க ரோடில் இருக்குது. மங்கி ஃபால்ஸ் முன்னாலே ரொம்ப இருக்கும். வாங்க மங்கி ஃபால்ஸோட அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது ஒரு ரொம்ப அழகான ஒரு பட்டர்ஃப்ளைங்க. ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல என்னால். அதே மாதிரி வந்து ஒரு டோட் ஃப்ராக் மாதிரி ஒரு கரெக்டாக பாறைக்கு உள்ளுக்குள்ளே இருந்த ஃப்ராகு ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது வந்து மங்கி ஃபால்ஸ்லேருந்து வர்ற ஒரு இதுதாங்க, வாட்டர் ஸ்டாக்னெண்ட் தான். மேலே மங்கி ஃபால்ஸு பெருசாக இருக்கும். நம்ம எபிசோடு 1 பாருங்கள், உள்ளே காட்டியிருப்பேன். அப்புறம் வந்து இது வந்து நம்ம வைல்ட் லைஃப் மட்டும் காட்டுறதுனால வந்து அந்த ஆம்பிபியன்ஸு, இந்த ஃபிஷ்ஷு, பட்டர்ஃப்ளைஸு எல்லாம் காட்டிடலாங்க இருக்கு. அதான் இந்த எபிசோடில் வந்து நான் எல்லாத்தையும் நான் வந்து இந்த கிளிப்பெல்லாம் வந்து நான் வந்து கம்பைன் பண்ணிக்கிறேங்க. 27th ஆஃப்டர்நூன் சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த போட் ஹவுஸ்லேருந்து அந்த இதில் பார்த்தா ஒரு டீ எஸ்டேட்டு. அதுக்கு டீ எஸ்டேட்டில் வந்து ஒரு நம்மளுக்கு ஒயிட்டு ப்ரௌடு சிமிட்டருங்கிற ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பக்கம் வந்து இருந்துச்சு. அது ஒரு ரெக்கார்ட் பண்ண சான்ஸ் இருக்குது, கிடச்சிது. அழகான பேர்டு. பக்கமே பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃப்ராக் சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு இது மேலே புல் மேலே உட்காந்துருச்சுங்க. இந்தியன் ஸ்கிட்டரிங் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதாவது புல் ஃப்ராக் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டோட் ஃப்ராக்னு கூட சொல்லலாம். ஃபர்தராக நாங்கள் போனால் சைடில் அந்த டீ எஸ்டேட் அந்த அந்த புஷ் ஓரத்தில் நம்மளுக்கு கரெக்டாக மலபார் விஸ்லிங் த்ரெஸ்ஸு, ரொம்ப என்டேஞ்சர் ஸ்பீசிஸுங்க. ரொம்ப அரிய பேர்டு. ரோடில் சாதாரணமாக சைடில் உட்காந்துருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு வந்து ஒரு லக்கு தான் சொல்லலாம். அப்புறம் வந்து மேலே கம்பியில் வந்து நம்மளுக்கு லாங் டெயில்டு ஸ்ட்ரைக்கு உட்காந்துருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் அது பறந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னு கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணோம். பார்த்தா அந்த சில்வர் ஓக் ட்ரீயோட பிரான்ச்சு பக்கத்தில் வேற ஒரு ட்ரீ இருந்துச்சுங்க. அதில் வந்து சதன் ஹில் மைனா அந்த மலையில் அப்படியே கொஞ்சம் அப்படியே மலையில் நனையாமல் அப்படி உட்காந்துருந்துச்சுங்க ஒரு பிரான்ச்சு கீழே. பக்கமாகவே நம்மளுக்கு ரெட் வெண்டட் புல்புல் ஒன்று கிடைச்சிது. அப்புறம் மலையிலேயே திருப்பி நாங்கள் போனோம்னா அங்கே ஒரு போர்டுங்க, சைன் போர்டு. அது மேலே காமன் மைனா உட்காந்துருச்சுங்க. நல்லா அழகாக கத்திட்டு பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம டீ எஸ்டேட்டில் கொஞ்சம் அந்த சஃபாரி கண்டினியூ பண்ண வெயில் நல்லா வந்துச்சுங்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு அந்த ரொம்ப லாங் ஃபாரஸ்ட்ரியில் வந்து மலபார் பார்பிட்டுங்க. இதுவும் ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் தான், அரிய வகை பறவை தான். அழகாக உட்காந்துருச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ளவரெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி நாங்கள் ஃபர்தராக நாங்கள் போகும்போது பார்த்தா அங்கே மேலே எலக்ட்ரிக் ஒயர் இருக்குது அந்த எஸ்டேட் ஓரத்தில். அந்த ஒயரில் வந்து இந்த ஸ்பாட்டடு டவ், ஏகப்பட்ட ஸ்பாட்டட் டவ் புல்லில் உட்காந்துருந்துச்சுங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ண நிறுத்தினோடனே புல் பறந்துச்சு. ஸ்பாட்டட் டவ் மட்டும் கொஞ்சம் உட்காந்துருந்துச்சுங்க. அப்புறம் ரெண்டு ஸ்பாட்டட் டவ் மாத்திரம் கொஞ்சம்
ஜூம் இன் பண்ணி கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். இடையில வெஹிக்கிள் வேறு அதோட கொஞ்சம் வேறு இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் காட்டலாங்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்தேங்க. அதே மாதிரி பவுண்டட் மங்கிங்க அப்படியே குளிருக்கு தனியாக சாலிட்டரி ரீப்பர் மாதிரி உட்காந்துட்டு நம்மளை பார்க்குது. இப்போ லைட்டாக கொஞ்சம் மழை நின்றுச்சுன்ட்டு இப்போ அப்படியே அந்த லேண்ட்ஸ்கேப்பு 7th Avenue லேண்ட்ஸ்கேப்பில் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி இதோ ஒன்று கிடைக்குமான்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கீழே அந்த டிஎஸ்டி பக்கத்தில் இப்போ நீங்கள் மறக்காமல் பார்த்துக்காங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு சம்பவம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபியூச்சர் கிளிப்பில். இங்கே வந்து வெஹிக்கிள்ஸ் ரொம்ப நின்றுச்சுங்களா, அப்போ என்ன அப்படின்னு எனக்கு தெரில. பார்த்தா அங்கே வந்து இந்தியன் தோல் லைன் டெயில் மக்காக்கு அடிச்சுட்டு ரோட்லேயே இது இதாக இருக்குது. அதனால தான் வந்து வெஹிக்கிள் நின்றுச்சு. இப்போ நாங்கள் கிளியர் ஆகிட்டு அது கடைசியில் அப்புறம் பார்த்தா அது எங்கே போயிருக்குன்னா அது இங்கே ஒரு 2 டோல் வந்து கிராஸ் ஆச்சுங்க. அது கிராஸ் ஆகிட்டு இதாகிட்டு இருந்துச்சுங்க. அந்த புஷ்குள்ளே போய் பூந்துச்சுங்க. திருப்பி அது வெளியே வரும் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு டாகும் திருப்பி வெளியே இட்டு பார்த்துட்டு போச்சு. டேஷ் கேம்லேயும் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. வந்து வேணா இன்னும் பார்த்தோம், ஆனால் கிடைக்கலிங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து குரங்கு முடிங்கிற இடத்துக்கு ஏதோ ஒன்று அனிமல்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து போயிட்டு இருக்காங்க. கார் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, இந்தியன் பைசன்னு. சிட்டிக்குள்ளேயே இது இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து லைன் டெயில் மக்காக்கள் இருக்குது. கிடைக்கல, கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணிடலாங்க. எப்படியோ பைசன் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்க. பைசன் ரொம்ப லாங்கில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் ஏற்படுது இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலே அங்கேயும் இருக்குது. நான் என்னோடய கேமரா கேனானில் எடுத்தது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை வேணால் காட்டுறேன். டைம் இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று சுற்றிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரேட் வந்துச்சு, மூவ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ லாங்கு இல்லை, கொஞ்சம் கீழே வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து சிலதெல்லாம் அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் போயிடுச்சு, சிலதெல்லாம் மலைக்கு இந்த பக்கம் வந்தது மட்டும்தான். குறைஞ்சது ஒரு 30-40 இருந்துச்சுங்க. ஆனால் வந்து இப்போ எல்லாம் மலை கீழேயும் அங்கேயும் போயிடுச்சு. 2 வந்து இங்கே கரெக்டாக இங்கே கிரேஸ் பண்ணிகிட்ருக்கு. கரெக்டாக டீ எஸ்டேட்டு உள்ளுக்குள்ளார பாருங்கள் இறங்கி வருது பாருங்கள். கரெக்டாக அந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மரம் அவ்வளோ கிளியரன்ஸ் கொடுத்துருச்சு. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். அப்பமும் பார்க்குதுங்க. அங்கே ஒரு லேடி வந்துங்க அந்த காரில் வந்து விரட்டுறாங்க. அதை கிரேசிங் பண்ணிட்டு இருக்கனால அவங்களோட எஸ்டேட்டில் வந்து விரட்டுறாங்க. தைரியமாக பக்கத்தில் வந்து விரட்டுறாங்க பாருங்கள், பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள். அதுவும் அவங்க இடத்துல பார்த்தோம், அது இதுவும் நகர ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். மலைக்கு அந்த பக்கம் போனதால் திருப்பி இந்த பக்கம் வந்துச்சுங்க. இது பாருங்கள், தைரியமாக போய் பார்க்குது. யார் சத்தம் போடுறாங்க, யார் வெட்டுறாங்கன்னு பார்த்துட்ருக்கு. திருப்பி டிசிலிங் வர்றதும் போகிறது மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ தான் நம்மளுக்கு நீலகிரி லங்கூர் கிடச்சிதுங்க. இந்த நீலகிரி லங்கூர் பாருங்கள், எல்லாம் கேமோஃப்ளேஜ் ஆகிடுச்சுங்க. எல்லாம் முன்னாலேயே இருந்துச்சு, நல்லா எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சு. நம்ம வந்து கேமரா எடுத்து பிடிச்சோன்னா எல்லாம் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் போய் குறைஞ்சது ஒரு
20 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கேனானில் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப லங்கூர் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஷேக் ஆச்சுங்க. நீலகிரி லங்கூருங்க. இங்கே தாங்க இப்போ தான் பிடிச்சிக்கிறேன் நான். மழை வேற ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க. சரி, நம்ம ஐஃபோன்லேயே ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஜூம் பண்ணி கிடைக்கிற கிளாரிட்டி கிடைக்கட்டும், நம்ம லங்கூரை பார்த்து தான் இம்பார்ட்டன்ட்டு ரெக்கார்ட் பண்ணேன். நீலகிரி லங்கூருங்க ரொம்ப இருந்துச்சு. நான் எஸ்எல்ஆரில் படிக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் ஓடிடுச்சுங்க. இது ஒன்று மட்டும் தான் உட்காந்துருக்கு. ரொம்ப லாங் இருக்கிறனால வந்து இந்த கேமராவில் என்னால் கரெக்டாக அந்தளவுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சவுண்டு பாருங்கள், அதோட சவுண்டு. நீலகிரி லங்கூர் சவுண்டு கேளுங்க. பாருங்கள், வருது பாருங்க குட்டி ஒன்று. பாருங்க எப்படி தாவி பாரு விளையாடுது பாருங்க. கிளைக்கு தாவி ஓடிட்டே இருக்கு. பாருங்க 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 எப்படி தந்தது பாருங்க. வா 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 வா. இங்கே பாருங்கள், இட்டு பிடிச்ச மரத்தில் இங்கே வந்து ஏறிட்டு இருக்கு பாருங்கள். பாருங்க, நல்லா ஏறிட்டே போயிட்டுருக்கு. போயிடுச்சு, அது போயிடுச்சு. எல்லாம் அந்த ஏரியாவில் தான் விளையாட்டு இருக்குங்க. கேமோஃப்ளேஜ் ஆகிருக்குங்க, இல்லாட்டி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லா காட்ட முடியும். வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நீலகிரி லங்கூர் தாங்க. ஒன்று மட்டும் அப்படியே உட்காந்துருக்கு, மற்றெல்லாம் அப்படியே விளையாண்டுருக்கு. வந்த முதல் நாளே ஏகப்பட்ட பேர்ட்ஸு, அப்புறம் கார், நீலகிரி லங்கூரெல்லாம் பார்த்து அது ரொம்ப லாங் டியூரேஷனில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் எல்லாம் ரோட்டில் இருக்கிறனால வந்து ஹார்ன் சவுண்டு எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக நினைக்கிறாங்க. நம்ம வந்து காரை நிறுத்திட்டு ரெக்கார்ட் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது நம்ம இருந்தாலும் நம்ம வந்து ஒன்று வரட்டு பண்ணலாம் எடுத்துகிட்டு போகணுங்க ஆன்லைன் பார்க்குறதுக்காக. அதுக்காக இப்படியே போயிட்டு கிளைமா ஃபாரஸ்ட்டு பாருங்கள். இந்த பேக்ரவுண்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், மைனா உட்காந்துருக்கு. பட்டு காமன் மைனா மாதிரி தெரியுது. அநேகமாக காமன் மைனா, ஜங்கிள் மைனா இல்லை. பறந்துருச்சுங்க, பறந்துருச்சுங்க. பாருங்கள், குட்டி கூட அழகாக உட்காந்துருக்குன்னு. குட்டி அழகாக போய் பிடிச்சிட்ருக்கு. இந்த குரங்களில் பார்த்துட்டு நம்ம வரட்டுப்பல்ல போகிற வழியில் பார்த்தா ஒரு கார் இருந்துச்சுங்க. திருப்பியும் ஒரு கார், அது இதுதான் டேஷ் கேமரா நீங்கள் பார்க்குறீங்க.
ரெக்கார்ட் பண்ண போகிறத. ஃபர்தராக நீங்கள் பாருங்கள் அந்த காரோட மூமெண்ட்டு. 3 கார் இருக்குங்க. இது கொஞ்சம் நல்லா விசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து நல்லா கொஞ்சம் மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. நாலு இருக்குங்க. ஒரு பெரிய ஹெட் இருக்குது. இந்தியன் காருங்க. குறைஞ்சது பெரிய ஹெட் இருக்குது. கொஞ்சம் இங்கேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 300-400 மீட்டர் தான் இருக்கும். இந்த காரில் வந்து நம்ம பூந்தோட்டம், ரொட்டிக்கடை, அது வந்து சோலையாறு டேமுக்கு போகிற வழியில் நம்ம வந்து இதை நம்ம ஸ்பாட் பண்ணுங்க. இங்கே ஒன்று பக்கத்தில் வந்துருச்சு. ஒரு 200 மீட்டர் பக்கத்தில் வந்துருச்சு. பட்டு ஃபுல் விசிபிலிட்டி இல்லை. வாங்க அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா வந்து லைன் டைல் மக்காவுக்கு வந்து இருக்கிற இடம் சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம். புது தோட்டம், அதாவது வால்பாறையிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி பொள்ளாச்சி ரோட்டில் புது தோட்டங்கள்ல வந்து லைன் டைல் மக்காக்குன்னு ஹவுசிங் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களாமாங்க. அந்த ரோட்லேயே நாங்கள் வரும்போது பார்த்தோங்க. அந்த ரோடு நம்ம மேலே வந்து பிரிட்ஜு மாதிரி அந்த ஒரு டியூப் மாதிரி எல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த லைன் டைல் மக்காவுக்கு வந்து நடக்கிறக்காக போய் கட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. வாங்க அது போய் அங்கே போய் பார்க்கலாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கிறிஸ்பாக கொடுக்கலான்னு தான் பார்த்தேங்க. ஆனால் வந்து ஏகப்பட்ட வைல்ட் லைஃப் இன்னும் ரொம்ப இருக்குங்க. ஏன்னா 3 நாள் ட்ரிப்புங்கிறனால வந்து நெக்ஸ்ட் எபிசோட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரேர் அனிமல்ஸில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எபிசோடில் வந்து உங்களுக்கு ஒரு தரமான சம்பவங்கள் இருக்குது. வந்து டஸ்கரு, கார் கிராசிங்கு, அப்புறம் லைன் டைல் மக்காவுக்கு, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, அப்புறம் நீலகிரி தார், அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கின சில ஷார்ட்ஸு, தென் வைல்டு போர், அப்புறம் நைட் லைஃப். இந்த 2 ரிசார்ட்லேயும் நைட்டு என்ன அட்வென்ச்சர் கிடைக்கிறத காட்ட போகிறேன். இந்த எபிசோடை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச எபிசோட் 1 கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு. என்னோட ஆன்கமிங் ஃபர்தர் வீடியோ, வைல்ட் லைஃப் வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. நீங்கள் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல்.